மகா பெரியவா. பெரியவா பக்தாளுக்கும் ஏனைய ரசிகர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இதுக்கு முதல் எபிசோடில், அதாவது 4ஆம் தேதி மார்ச் நேத்திக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் நான் சொல்லியிருந்தேன், அதாவது பெரியவா சீரீஸ் 18th மார்ச்லேருந்து கண்டினியூ ஆகும். அதாவது 16 எபிசோடு வரைக்கும் இது வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன். 17வது எபிசோடு 18th மார்ச்லேருந்து கண்டினியூ ஆகும். பட் இந்த மீன் வைல் என்னன்னா, அந்த 4 எபிசோடு கேப் இருக்கு இல்லையா, 2 வாரம். அந்த 2 வாரத்தில் ஏதாவது நான் உங்களுக்கு ஃபில்லர்னு சொல்ல முடியாது, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு தகுந்த மாதிரி நேத்திக்கு இது மேக்கிங் ஆஃப், அதாவது பிஹைண்ட் த சீன்ஸ் என்னெல்லாம் பண்ணுறோம், எப்படி ஒவ்வொரு ஷார்ட்டும் எடுக்கப்படுறது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொன்னேன். அதுக்கு தான் அதே மாதிரி எனக்கு யாரெல்லாம் இடம் கொடுத்து உதவி பண்ணல, ஷூட்டிங் லொக்கேஷன் அவளுக்கும், அதே மாதிரி இந்த கண்டென்ட் தெய்வத்தின் குரல்லேருந்து மற்ற இதுலேருந்துலாம் சோர்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு யார் ஹெல்ப் பண்ணால் அதெல்லாம் நான் சொன்னேன். இப்போ எனக்கு என்ன தோணித்துன்னா, ஆக்சுவலாக இதை நான் ஒரு சீரியஸாக பார்க்கல. பெரியவா அப்படின்னு சொல்லும்போது அவரோட உபதேசங்கள் எல்லாருக்கும் போய் சேரணும். அதான் தட் இஸ் த மெயின் ஐடியா. ஒரு கதையான ஒரு சின்ன பேஸ் வச்சுட்டு இருக்கோம், ஒரு ஃபேமிலி 2 ஃபேமிலியை காட்டுறோம், அது வெறும் ஒரு பேஸ் தான். ஆனால் த ஃபோக்கஸ் இஸ் மெயின்லி ஆன் பெரியவாஸ் ப்ரீச்சிங்ஸ், உபதேசம்ஸ் எக்ஸெட்ரா. அப்போ எனக்கு என்ன தோணித்துன்னா, ஒரு ப்ரொடக்டிவாக நம்ம ஏதாவது பண்ணணும். சும்மா ஒரு சீரீஸ் எடுத்தோம் காமிச்சோம் இல்லாமல் அது பயனுள்ளதாக எப்படி ஆக்கணும் அப்படிங்கிற போது எனக்கு ஒரு விஷயம் தோணித்து. அதாவது இன் ஒன் ஆஃப் தி ஏர்லியர் எபிசோட்ஸ், ஐ திங்க் எபிசோட் 11ல் அந்த பிடிஆர்சி திட்டம் பெரியவா 1966 அப்போ மெட்ராஸ் சென்னையில் சிவா விஷ்ணு கோவில் டி நகரில் இருக்குது. அங்கே தான் முதல்ல இதை அனௌன்ஸ் பண்ணார். அது நீங்கள் நம்ம அனலைஸ் பண்ணோன்னா தெரியும், எவ்வளோ ஒரு எவ்வளோ ஒரு சிம்பிளான விஷயம் பாருங்க. தினம் ஒரு கைப்பிடி அரிசி 1 பைசா, அப்பா அவர் சொன்னது 1 பைசா, இதை எல்லாரும் எடுத்து வைங்கோ. விச் இஸ் ஈஸிலி அஃபோர்டபுள், இட் இஸ் மேனேஜபிள், இட் இஸ் பாசிபிள். அப்போ 30 நாளில் 30 கைப்பிடி அரிசி 30 பைசா. அதை இப்போ ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி பண்ணினா இந்த ஜனத்தொகையை நினச்சி பாருங்க. அப்போது அதாவது லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்னு சொல்லுவாளே, அதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் இது. ஸோ இருக்கிறவா அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் பிடி அரிசியை போட்டு ஒரு மாதம் ஆனோன்னா பக்கத்தில் இருக்கிற சங்கர மடத்துலையோ இல்லை கோவில்லையோ இல்லை பாடசாலையிலையோ கொண்டு போய் கொடுத்தா எல்லாரும் சேர்ந்து இது பண்ணினாள்னா அவளுக்கு எவ்வளோ பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ எனக்கு என்ன தோணித்துன்னா, அஃப்கோர்ஸ் நான் பெருசாலாம் இது பண்ண போகிறேன்லாம் சொல்லலை. எனக்கு என்ன தோணித்தான், இது மூலமாக, ஏன்னா லாட் ஆஃப் பீப்புள் ஆர் வாட்சிங் பெரியவா சீரீஸ். இன்ஃபேக்ட் நேற்றுக்கு எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது வாட்ஸ்அப்பில், யூஎஸ்லேருந்து பாலாஜி ராமன் நினைக்கிறேன் அவர் பேர். அவர் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கார். அந்த மெசேஜ் நான் உங்களுக்கு இப்போ படிக்கிறேன். ஜய ஜய சங்கரா சங்கரா ஹர ஹர சங்கரா சங்கரா, ஜய ஜய சங்கரா சங்கரா ஹர ஹர சங்கரா சங்கரா, சங்கரம் ஜய சங்கரம் சந்திரசேகரம் சுதாகரம், சங்கரம் ஜய சங்கரம் சந்திரசேகரம் சுதாகரம், காஞ்சிபுர நிவாசம் புவன ரக்ஷிதம் கிருபாகரம், காஞ்சிபுர நிவாசம் புவன ரக்ஷிதம் கிருபாகரம், காஞ்சனாம்பர பூஷணம் ஸோ வாட் ஹி ஹஸ் செட் பாருங்க. அதாவது அவர் யூஎஸில் தினம் ஒரு கைப்பிடி அரிசியும் $1 எடுத்து வைக்க போகிறாராம். அண்ட் இந்தியாவுக்கு வரும்பொழுது அங்கே எவ்வளோ சேர்ந்ததோ அதை வே பண்ணி அந்த மொத்த
இதை வந்து இங்கே லோக்கலாக அரிசி வாங்கி அதை அந்த டாலர்ஸ் எவ்வளோ சேர்ந்ததோ அதை வந்து கொடுக்கலாங்கிற ஐடியாவில் இருக்கார். அப்போ இதில் என்ன ஆகுதுன்னா, ஒன்று வந்து பெரியவாளோட உபதேசத்தை வெளிநாட்டில் இருந்தாலும் கடைபிடிச்சோம் அப்படிங்கிற ஒன்றும், ரெண்டாவது வந்து நாம் பிறந்த இந்த பாரத புண்ணிய பூமிக்கு ஏதாவது கைங்கரியம் பண்ணினோம் அப்படின்னு 2 விதமான ஒரு ஆத்ம திருப்தி எல்லாருக்கும் கிடைக்கும். அண்ட் ஐ ஃபெல்ட் தட்ஸ் a very nice suggestion from him. இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ யூஎஸ்லாம் இருக்கட்டும் இல்லை வேறு வெளிநாடுகளாக இருக்கட்டும், ஒருவேளை இதை நீங்களும் ட்ரை பண்ணலாம். ஸோ தட் அதான் சொன்னேன், நம்ம என்ன தான் வெளிநாட்டில் இருந்தாலும் ஐ நோ மோஸ்ட் ஆஃப் யூ வெளிநாட்டில் இருக்கிறவா நிறைய பேருக்கு வந்து நம்ம சொந்த நாட்டை விட்டுட்டு அங்கே போய் செட்டில் ஆகிட்டோமேங்கிற ஒரு சின்ன ஆதங்கம். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட ஃபோன்லேயே பேசியிருக்கா, அழுதுருக்கா, சார் இங்கே வந்து மாட்டின்ட்டோம் சார். அதாவது சந்தர்ப்ப சூழ்நிலைன்னு வச்சுக்கோங்க, மாட்டின்ட்டோன்னு கூட சொல்ல முடியாது, சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக இங்கே வந்துட்டோம் அப்படின்னு. ஸோ அவளுக்கெல்லாம் இது வந்து ஒரு 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 சின்ன சமாதானம், கன்சலேஷன், ஒரு கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது ஒன் ஆஃப் த திங்ஸ் ஐ வாண்டட் டு டெல். அதே மாதிரி இந்தியா பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஐ கேம் அக்ராஸ், நேற்று கூட அவரை பற்றி ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் கொடுத்தேன். I came across a gentleman who is very genuine. அதாவது பெரியவா ஸ்மரணையிலே இருக்கிறவர்னு வச்சுங்களேன். அண்ட் அவர் வந்து இந்த பிடிஅரிசி திட்டம் பாக்ஸ் பண்ணிட்டு இருக்கார். அஃப்கோர்ஸ் இன்னும் நிறைய பேர் பண்ணுறாளா இருக்கும், எனக்கு தெரியாது. ஆனால் பிரத்யேகமாக இவரை பற்றி நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இவரோட பரிச்சயம் எனக்கு ஏற்பட்டது. அதில் வந்து ஒரு பிஸ்னஸ் கிராஸ் பிஸ்னஸாக இல்லாமல், அதே சமயம் சஸ்டனன்ஸுக்கு தேவையில்லை, ஏன்னா ஃபுல் டைம் இதுதான் பண்ணிட்டு இருக்கார் அவர். ஸோ அவரோட பரிச்சயம் ஏற்பட்டது. இன்ஃபேக்ட் அந்த ஷூட்டிங்கில் கூட அவரோட பிடிஅரிசி திட்டம் பாக்ஸை தான் நான் காமிச்சிருக்கேன். எதனாலன்னா, இதை வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகணும். இன்ஃபேக்ட் சங்கரா டிவி இஸ் ஆல்சோ டேக்கிங் எஃபர்ட்ஸ் டு ஸ்ப்ரெட் த மெக்ராஸ், ஏன்னா டு ஸ்ப்ரெட் த மெசேஜ். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். தினம் காத்தால எழுந்திருந்தோம், ஒரு படி அரிசியை போட்டோம், ஒரு இந்தியானா ஒரு ரூபா எடுத்து வச்சோம், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்க, ஸோ ஒரு மாதத்துக்கு வந்து 30 ரூபா, ஒரு வருஷத்துக்கு 360 ரூபா. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதத்துக்கு ஒரு பிடி அரிசினா ஒரு 3 கிலோன்னு இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அப்போ ஒரு மாதத்துக்கு வந்து, ஒரு வருஷத்துக்கு வந்து 36 கிலோ 40 கிலோ. இது வந்து ஒருத்தர் இந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னா நினச்சி பாருங்கள், ஒரு 500 பேர் ஒரு 1000 பேர், யூ டூ த மேத்ஸ். அதாவது $30 into 12, $360 யூஎஸை பொறுத்த வரைக்கும், $360 into 500. அப்போது ஒரு இந்தியாவில் வந்து ஒரு ரொம்ப பெரிய லெவலில் இது வந்து ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது என்னோடய தாழ்மையான அபிப்பிராயம். கம்மிங் பேக் டு இந்த ஜென்டில்மேன், அவர் வந்து எல்லாத்தையும் நானே இதுக்கு சொல்லணும், அவரே வந்திருக்கார். இப்போ பேர் மட்டும் சொல்லிடுறேன், அவர் பேர் குமாரமூர்த்தி. சார் நமஸ்காரம் சார். நீங்கள் வந்து இன்றைக்கி சண்டே இருந்தாலும் டைம் எடுத்துட்டு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் உங்களை பற்றி கொஞ்சம் ஒரு ப்ரீஃபாக சொல்லிடுங்க சார். நமஸ்காரம், என் பேர் குமாரமூர்த்தி. நான் வந்து ஸ்ரீ விக்னேஷன் கோங்கிற கம்பெனி ஓன் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் ஸ்ரீமதி சுஜாதா லக்ஷ்மன் ஃப்ரம் டேலஸ், அவள் வந்து சார் பற்றி எனக்கு அறிமுகம் கொடுத்துருந்தா. பெரியவா சீரியல் இந்த மாதிரி வரப்போகிறது அப்படின்னு சொல்லியிருந்தா. அதுக்கப்புறம் ஐ ஹேட் த ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட் ஹிம். ஐ ஹர்ட் அபவுட் பிடிஅரிசி திட்டம் பற்றி வந்து சீரியலில் வரப்போகிறது அப்படின்னு சொல்லி. அதனால் ஐ ஹேட் த ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட் ஹிம் அண்ட் தென் hand over the பிடிஅரிசி திட்டம் பாக்ஸ் டு ஹிம் அண்ட் வி ஹேட் அ ஸ்மால் சேட். அப்போது பேசிகிட்டு இருந்தோம் பெரியவாளோட நிறைய டீச்சிங்ஸ் பற்றி. அது எப்படி வந்து அந்த சீரியல் ஃபுல்லாக வந்து எப்படி வந்து ஒன்லி அபவுட் டீச்சிங்ஸ் அண்ட் நாட் அபவுட் மிராக்கிள்ஸ் அப்படிங்கிறத பற்றிலாம் சார் சொல்லிகிட்டு இருந்தார். ரொம்ப ஃபெல்ட் வெரி ஹாப்பி. சார், நைஸ் டு நோ அபவுட் தேட். அதாவது நம்மளோட அறிமுகம் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நீங்கள் இப்போ சொன்ன எல்லாருக்கும். பட் மோர் தேன் தேட், ஐ திங்க் இந்த பக்தாஸ், ரசிகாஸ், டிவோட்டிஸ், வாட் எவர், அவளை வந்து
உங்களை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவா. ஸோ அதான் நீங்கள் இப்போ சொன்ன இல்லையா விக்னேஷன் கம்பெனி அப்படின்னு, அதை எப்படி ஸ்டார்ட் பண்ண அந்த அந்த டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன் எல்லாருக்கும். எங்கள் கம்பெனி ஸ்ரீ விக்னேஷன் கோ அப்படிங்கிற கம்பெனி நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு செயின்ட் பிளெஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி. இந்த மாதிரி வந்து எல்லா மகான்களோட அனுகிரகத்தால் தான் வந்து இங்கே நடந்துட்டுருக்கு. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஒவ்வொரு விஷயமும் பண்ணுறச்சையும் வந்து இது நம்ம அனுகிரகத்தால் நடக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்மளால் உணர முடியாது. நான் சாரை வந்து மீட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. பிடியரசு திட்டம் பற்றி வந்து பெரியவா சீரியலில் வரப்போகிறது அப்படின்னு தெரிஞ்சின்ற உடனே வந்து சாரை வந்து மீட் பண்ணி இது மாதிரி பிடியரசு திட்டம் பாக்ஸ் ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டு சார் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்புறம் வந்து அந்த பிடியரசு திட்டம் பாக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பிளான் இருந்தும் வந்து பெரியவா அனுகிரகத்தால் பண்ணாலுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆகிடுது அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. பாலப்பெரிவா ரொம்ப அனுகிரகம் பண்ணியிருக்கா. ஒவ்வொரு ஆற்றுக்கும் போய் சேரணும்னு சொல்லியிருக்கா. அந்த பிடியரசு திட்டம் பாக்ஸ் வந்து சார் சீரியலில் காமிச்சது வந்து ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. அது இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 4500-5000 பேர் ஆற்றுல வந்து போய் சேர்ந்துருக்கு. அது வந்து இன்னும் வந்து விருத்தியாகி எல்லா பெரியவா பக்தா ஆற்றுலேயும் வந்து போய் சேர்ந்து அது வந்து எல்லாருக்கும் வந்து அவாவா குடும்பத்துக்கு வந்து க்ஷேமத்தை உண்டாக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை. இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணப்போலேருந்தே வந்து பீயிங் மகாபெரிவா டிவோட்டி இந்த மாதிரி மகாபெரிவா ஃபோட்டோ கட் அவுட்ஸ்லாம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு தோணிது. தட் டைம் அப்போது வந்து இட் வாஸ் டோட்டலி அ நியூ, எல்லாருக்கும் புதுசாக இருந்தது. தே காட் கனெக்டட் வித் பெரியவா வித் திஸ். இந்த மாதிரி பெரியவாலாம் பார்க்கறச்சு, தரிசனம் பண்ணிக்கிறச்சு. அப்புறம் நிறைய அந்த மாதிரி வந்து பெரியவாளோட பக்தாக்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, பெரியவாளோட பக்தாக்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ். பட் நீங்கள் வந்து இது மட்டும்தான் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்களா? இன்ஃபேக்ட் அந்த பிடிஎஸ்சி திட்டம் பாக்ஸ் ஒன்று கொடுத்தது ரொம்ப அது எனக்கு ரொம்ப சௌரியமாக இருந்தது. சீனில் கூட அஃப்கோர்ஸ் பார்த்துருப்பேன், நீங்கள்லாம் சீனில் கூட காமிச்சிருக்கேன். அதாவது அந்த ஸ்ரீமதி வர சீனில் காமிச்சிருப்பேன். அதை பற்றி கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் டீட்டெயில்டாக, அதாவது இந்த பிடிஎஸ்சி திட்டம் பாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு எப்போ வந்தது? அண்ட் ஆல்சோ இப்போ அது எந்த அளவுக்கு நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க? அதை ஸ்ரீமதி சுஜாதா லக்ஷ்மன் டேலஸில் பெரியவாளோட ரொம்ப அத்தியந்த பக்தை. அவள் வந்து பிடிஆர்சி பாக்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பெரியவாளோட படங்கள் அங்கே அமெரிக்காவில் வந்து அது எல்லாமே வந்து ஸ்ரீ விக்னேஷன் கோங்கிற பேரில் வந்து இங்கேருந்து நாங்கள் அனுப்புகிறோம். அவள் வந்து அங்கே அந்த கைங்கரியத்தை வந்து ரொம்ப ரொம்ப வசதியாக பண்ணிகிட்டுருக்கா. அங்கே வசிக்கக்கூடியவா, அங்கே இருக்கிறவா எது வேணாலும் வந்து ஸ்ரீமதி சுஜாதா லக்ஷ்மன்கிட்ட கேட்டால் வந்து அவசியம் வந்து அவளால் வந்து they will be able to serve you all அப்படிங்கிற விஷயத்தை தெரிவிச்சுக்கிறேன். எந்த ஃபங்க்ஷன் ஆகட்டும், ஒரு கல்யாணம், ஒரு உபநயனம், 60ஆம் கல்யாணம், சஷ்டி அப்த பூர்த்தி, அப்புறம் ஆற்றுல என்ன ஒரு விசேஷம் நடந்தாலுமே வந்து அதுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு எங்ககிட்ட அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நிறைய ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக நிறைய இது இருக்குது. ஜய ஜய சங்கர சங்கர ஹர ஹர சங்கர சங்கர ஜய ஜய சங்கர சங்கர ஹர ஹர சங்கர சங்கர சங்கரம் ஜய சங்கரம் சந்திரசேகரம் சுதாகரம் சங்கரம் ஜய சங்கரம் சந்திரசேகரம் சுதாகரம். அனுஷத்துக்கு நீங்கள் வந்து பெரியவாளை வந்து டெக்கரேட் பண்ணி பார்க்கணும். அனுஷத்துக்கு அப்படின்னாலும் வந்து ரொம்ப விதவிதமாக டெக்கரேஷன் இதுவும் வந்து வச்சுட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து அனுஷத்துக்கு டெக்கரேட் பண்ணி அனுஷம் முடிஞ்சாப்பிட்டு வந்து எங்களுக்கு ஃபோட்டோலாம் அனுப்புவா. அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி அனுஷங்கிறது வந்து மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் வந்து உலகமே கொண்டாடுறது இல்லையா? அனுஷங்கிறது 27 நட்சத்திரத்தில் ரொம்ப ஸ்பெஷல் நட்சத்திரமாக எடுத்த அனுஷங்கிறது. அதாவது இனிஷியலாக என்ன மனசில் தோணித்து அப்படின்னா வந்து இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறச்சே வந்து
வித் சோஷியல் மீடியா வந்து ரொம்ப இட் இஸ் கெட்டிங் இட் இஸ் அஃபெக்டிங் த யங்கர் ஜென்ரேஷன்னால ஆற்றுல வந்து எங்கே பார்த்தாலுமே வந்து அவளோட குரு எங்கே பார்த்தாலுமே இருக்கணும், அந்த குருவோட ஸ்மரணை எப்பயுமே இருந்துட்டு இருக்கணும். அப்படிங்கிறதுனால வந்து நம்ம இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஆற்றுல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நைட் லேம்ப் ஆகட்டும், ஒரு எல்லாமே ஈவன் இன்க்ளூடிங் காலிங் பெல் கூட வந்து பெரிவா சரணம் அப்படின்னு அடிக்கும். ஓகே 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 வெரி நைஸ் வெரி நைஸ் வெரி நைஸ். கொண்டு வந்திருக்கேன் அதெல்லாம் இப்போ கொண்டு வந்திருக்கேன். ஓகே ஓகே. ஸோ நான் வந்து அதை வந்து தனியாக அப்புறம் உங்களுக்கு வந்து என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் இவ வந்து இது பண்ணுறா டீல் பண்ணுறா, அதாவது மோர் அஸ் சார் நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இருந்தேன் என்கிட்ட, அதாவது கிஃப்ட் ஐட்டம் ரிட்டர்ன் கிஃப்ட் மாதிரியெல்லாம் கொடுக்கறதுக்கு, ஏன்னா என்னெல்லாமோ கொடுக்குறோம், அதுக்கு வந்து இது வந்து ஒரு சின்ன பக்தி பூர்வமாகவும் இருக்கும் இல்லையா? எஸ் சார். அந்த மாதிரி நினச்சிட்டு ஒவ்வொரு இதுவாக வந்து பெரியவாளோட அனுகிரகத்தில் பண்ணுறச்ச வந்து பெரியவாளோட டீச்சிங்ஸ் நம்மளோட இதில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு பிடிஎஸ்சி கிட்ட பாக்ஸ் ஒன்று பண்ணலாம். ஒரு பெரியவா டிவோட்டி வந்து சொன்னால் டப்பர் வேர் பாக்ஸில் வந்து நாங்கள் பிடிஎஸ்சி போட்டுருக்கோம், அதனால் மறந்து போய்டுறது, 10 நாள் போடுறோம் அப்புறம் மறந்து போய்டுறது, இதுக்குன்னு வந்து தனியாக ஒரு பாக்ஸ் இருந்ததுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னான். அப்போது அதுலேருந்து கொஞ்சம் எனக்கு இக்னைட் ஆகி தென் பெரியவாளுக்குன்னு வந்து ஒரு தனியாக பிடிஎஸ்சி பாக்ஸ் பெரியவாளோட ஃபோட்டோலாம் போட்டு பண்ணலாம் அப்படின்னு டிசைன் பண்ணாங்க. எந்த இயர் இது வந்து 2019 ஐடியா வந்தது. அப்புறம் we did in 2021. ஓ ஓகே. 2021 was possible. ஏன்னா நிறைய ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்து it was not working out. ஒரு ஸ்டேஜ்ல வந்து இது நாட் பாசிபிள். அது எப்பவுமே சொல்லுவா தெரியுமா, பெரியவா சம்பந்தப்பட்ட எது பண்ணாலும் அவ்வளவு சுலபமா நமக்கு, ஏன்னா எனக்கே வந்து இந்த பெரியவா சீரிஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டேனே தவிர அது அவ்வளோ விஷயங்கள் நடுப்புற கூட ஷேர் பண்ணிருக்கேன் எல்லாத்தையும். அதான் அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி அது அவ்வளோ சுலபம், ஆனால் மெட்டீரியலைஸ் ஆகும்போது ரொம்ப நமக்கு வந்து ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்கும். அது ஆத்ம திருப்தி. அது ஃபைனலாக வந்து எல்லாம் பண்ணி இவ்வளோ இது பண்ணப்புறம் பியூர்லி பிகாஸ் ஆஃப் இஸ் கிரேஸ். I understand. It happened. அதுக்கப்புறம் இட் ரீச்ட் மெனி பீப்புள். அதுக்கப்புறம் ப்ரைவேட்டாக இருக்கிற ட்ரஸ்ட் அந்த மாதிரி அவள்லாம் கூட வந்து எங்கள் பேர் போட்டு நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்லாம் சொல்லி அதெல்லாம் கூட பண்ணி கொடுத்து டுடே இட் இஸ் ரீச்ட் அபவுட் க்ளோஸ் டு அபவுட் 4,500 அப்பா ஹவுசஸ். ஓகே ஓகே. பட் இந்தியாவில் மட்டும்தான் இது வந்து நீங்கள் பண்ணுறீங்களா, இல்லை வெளிநாட்டுக்கும் இது எக்ஸ்போர்ட்னு சொல்லக்கூடாது, நம்ம அவளுக்கும் அனுப்புறீங்களா அந்த மாதிரி? இன்ஃபேக்ட் எங்கள் ஸ்ரீ விக்னேஷன் கோ டாலஸில் ஸ்ரீமதி சுஜாதா லக்ஷ்மன் வந்து அங்கே மீதி அங்கே பண்ணியிருக்கா. ஸோ அங்கே அவள் பண்ணுறாளா இல்லை இங்கே நீங்கள் பண்ணி அனுப்புறீங்களா? இல்லை அங்கே பண்ணல, அங்கே இங்கேருந்து தான் வந்து பண்ணி இங்கேருந்து அவள்கிட்ட அனுப்பிடுறீங்க டாலஸ் சுஜாதா. ஆமாம் ஆமாம். அப்போது ஒரு செட் மாத்திரம் தான் அனுப்பிச்சோம், பிகாஸ் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் இஷ்யூஸ்லாம் இருக்கிறதுனால ஒரு பேட்ச் மாத்திரம் தான் அனுப்பிச்சோம். இன்ஃபேக்ட் இங்கே வந்து இட் இஸ் திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடியிலேருந்து எல்லா பெரியவாளோட பக்தாலாம் வந்து போட்டுன்னு வரா. தமிழ்நாடு மட்டும்தானா இல்லை மற்ற இடங்களுக்கும் அனுப்பக்கூடிய இது? மற்ற இடங்களுக்கும் அனுப்புகிறோம், பாம்பே டெல்லி எல்லா இடத்துக்குமே அனுப்புகிறோம். ஓகே. இன்ஃபேக்ட் பிடிஎஸ்சி பாக்ஸ் பண்ணப்புறம் மடத்துக்கு போயிட்டு நம்ம பாலப்பெரியவாள்கிட்ட போய் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு பாலப்பெரியவா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஒவ்வொரு ஆற்றுக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணான். பியூர்லி மகாபெரிவாளோட பிளெஸிங்ஸ், எல்லா மகாபெரிவாளோட பிளெஸிங்ஸ், கரெக்ட், அவள் எல்லாரோட பிளெஸிங்ஸ்ல தான் திஸ் கம்பெனி இஸ் வெரி நைஸ். வெரி நைஸ் டு லேர்ன் அபவுட் தட். அண்ட் நான் அஃப்கோர்ஸ் நீங்கள் வரும்போது நான் பார்த்தேன் புக்ஸ் எல்லாம் கூட இது பண்ணியிருக்கா, பப்ளிஷ் பண்ணியிருக்கலாம் நீங்கள்? ஆமாம், புக்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். மகாபெரிவா மேலே ஒரு 25 புக்ஸ் வரைக்கும் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஓகே. அண்ட் தமிழில்? ஆமாம், தமிழ், இங்கிலீஷ், தெலுங்குலையும் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. தெலுங்குலையும் வந்து முதல்ல தெலுங்குல வந்து சாக்ஷாத் ஈஸ்வரடு, அவர் சாக்ஷாத் ஈஸ்வரன் அப்படிங்கிற புஸ்தகத்தில் பிரத்யக்ஷ தெய்வம், அந்த மாதிரி நிறைய புஸ்தகங்கள் இது பண்ணியிருக்கோம். அது நம்ம மடத்துலையும் வந்து புக் ஸ்டாலில் நம்மளோட புக்ஸ் எல்லாமே வந்து மடத்தில் புக் ஸ்டாலில் வந்து பண்ணுறான். அதெல்லாம் வந்து பியூர்லி ஹிஸ் கிரேஸ். ஓகே ஓகே. ஸோ இது நான் நீங்கள் பேசுறதுலேருந்து எனக்கு என்ன தோன்றதுன்னா, இது வந்து மோர் அவுட் ஆஃப் டிவோஷன், ஒரு ஆத்ம திருப்திக்காக, ஒரு கைங்கரியமாக
அப்படி தான் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஐ மீன் லெஸ் ஆஃப் கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இன் திஸ். அஃப்கோர்ஸ் நோ டவுட் சஸ்டனன்ஸுக்கு நம்ம இவ்வளோலாம் பண்ணுறோன்னா நிச்சயமாக அது வந்து ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் அதுதான் நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் இல்லை இல்லையா? ஆமாம், அது ஆக்சுவலாக பிஸ்னஸ் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து சர்வைவல் ஃபேக்டர் இதுக்கு எல்லாத்துக்குமே இருந்தாலும் வந்து பட் இட் இஸ் டன் வித் லாட் ஆஃப் பேஷன். பேஷன் அண்ட் டிவோஷன். எக்ஸாக்ட்லி. இன்ஃபேக்ட் ஆஃபீஸில் எப்பயுமே வந்து ஸ்லோகம் இது போயிட்டே தான் இருக்கும். எது பண்ணுறச்சையுமே வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறா அப்படின்னா அவளும் வந்து ஒரு நாளைக்கு 300-400 வாட்டி அது வந்து பெரியவா சொல்லிட்டே இருப்பான். ஓகே ஓகே. அது this is your full time activity. This is my full time activity. முன்னாடி இது ஐடில இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா? ஆமாம், நான் வந்து 2014 வரைக்கும் ஐடியில் இருந்தேன். ஓகே. அண்ட் எங்களுக்கு வந்து இத்தனை பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாலுமே வந்து பெரியவாளோட பிடிஎஸ்சி திட்டம் பாக்ஸுங்கிறது வந்து இட் இஸ் வெரி க்ளோஸ் டு ஹார்ட். அது வந்து ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து பெரியவா அந்த பக்தியோடு அதை பார்த்துட்டு கத்தால் அது போடுறச்ச ஃபோன் பண்ணி சொல்கிறச்ச அதே மாதிரி நம்ம ஒரு சில அனுஷத்துக்கு டெக்கரேஷன் அப்படின்னு டெக்கரேஷன் இதெல்லாம் பண்ணி அவள் ஃபோட்டோ அனுப்புறச்ச ஒவ்வொரு விஷயமும் வந்து அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஒரு ஆத்ம திருப்தி வந்து கிடைக்கவே கிடையாது. எவ்வளோ பேர் வந்து ஃபோட்டோ அனுப்புவா, உங்களோட பெரியவா விளக்கு வாங்கிட்டோம், அந்த விளக்கு ஏற்றின அப்புறம் வந்து எங்கள் ஆற்றுல கல்யாணம் ஆச்சு, எங்கள் ஆற்றுல இதுவாச்சு, நல்ல காரியங்கள் இதுவாச்சு, இப்படி பல காரியங்கள் வந்து அந்த மாதிரிலாம் அவள் சொல்கிறச்ச அது ஆக்சுவலாக வந்து அது பெரியவாளோட கிரேஸ். நீங்கள் சொல்கிற மாதிரி லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்துன்னு சொல்கிறோம் தெரியுமா? அதான் நம்ம அந்த லட்சியத்தோடு நம்ம பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன கைங்கரியம் அது, அவ்வளோதான். ஸோ இட்ஸ் வண்டர்ஃபுல் மீட்டிங் யூ சார். ஏன்னா எனக்கு மனசில் ரொம்ப தோணின்னு இருந்தது. அதாவது ஜென்ரலாக வந்து நான் வந்து ரொம்ப ஜென்யூனாக ரொம்ப ஆத்தென்டிக்காக இருந்தால், ஆனால் இந்த மாதிரி தான் நான் வந்து அவளுக்கே தெரியும், யாரையும் வந்து ஸ்பெசிஃபிக்காக போய் இந்த மாதிரி இன்டர்வியூ பண்ணியோ இல்லை ஹைலைட் பண்ணியோ பண்ணுற பழக்கம் கிடையாது எனக்கு. ஆனால் இது ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ஏன் தோணித்துன்னா மகாபெரிவா சம்மந்தப்பட்டது. அண்ட் ஆல்சோ பிடிஆர்சி திட்டத்தை பற்றி இது பண்ணுறதுனா நான் அதில் கொண்டு வந்ததுனால ஐ தாட் நோ ஐ ஷுட் மீட் யூ. அண்ட் எஸ் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி சார். அதாவது உங்களோட பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி எல்லாம் இருந்து சண்டே இன்னைக்கு அது சண்டேயும் வந்து மற்ற வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இங்கே வந்ததுக்கு வந்து என்னோட மனமார்ந்த நன்றி. இந்த மாதிரி வந்து பெரியவாளே நடத்திக்கிற சீரியலில் பெரியவா ஹஸ் chosen you to direct him. அந்த மாதிரி ஒரு சீரியலில் வந்து சார் மன்னிக்கணும், பெரியவா cannot be directed by anybody. ஸோ அந்த டைரக்ஷனுங்கிற வேர்டே நான் கூட நீங்கள் டைட்டிலில் பார்த்தீங்கன்னா சமர்ப்பணம் தான் போட்டிருக்கேன். நம்ம சமர்ப்பணம் தான் பண்ண முடியுமே தவிர தயவு செஞ்சு இந்த டைரக்டிங்கிற ஆக்சுவலாக அந்த சீரியலில் பிடிஎஸ்சி பாக்ஸ் நீங்கள் காமிச்சதே வந்து I was on cloud 9. நம்மளுக்கு தெரிஞ்சால் நம்மளால முடிஞ்சதை பண்ணுறோம். அண்ட் எனி ஃபைனல் வேர்ட்ஸ் டு தி வியூவர்ஸ், நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறத சொல்லலாம். இந்த சீரியல் டிவினிட்டி கம்ப்ளீட்டாக அப்படி ஒரு டிவைன் சீரியல். பெரியவாளையே நம்ம வந்து அப்படியே கண்கூடாக பார்க்குற மாதிரி நமக்கு வந்து அப்படி ஒரு ஃபீலிங். இந்த சீரியல் இதில் வந்து பாம்பே சாணக்கியா சார் வந்து என்னை கூப்பிட்டு இந்த இன்டர்வியூ பண்ணதுக்கு பெரியவாளுக்கும் பாம்பே சாணக்கியா சாருக்கும் என்னோடய கிருதஜ்ஞையை தெரிவிச்சுக்கிறேன். என்றைக்கும் இந்த சீரியல் வந்து சார் வந்து 2652 அப்படின்னு சொல்கிறாரு. நம்பர் வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, இன்ஃபினிட்டி அப்படிமோ, அந்த மாதிரி வந்து இட் ஷுட் கண்டினியூ எட்டர்னலி. சார் வந்து இதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா சொல்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அது வந்து இன்னும் வற்றாத ஜீவநதி பெரியவாளோட உபதேசங்கள். அதனால் அவர் எப்பயும் அதை கண்டினியூ பண்ணணும்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். மகாபெரிவாச்சரணம். அண்ட் இதே இந்த கைங்கரியம் தொடர்ந்து நீங்களும் பண்ணுங்க, நானும் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் பிஃபோர் வி கன்க்ளூட், இவர் வந்து சொன்னார் இல்லையா, இப்போ ரிட்டர்ன் ஐட்டம்ஸ் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் மாதிரியெல்லாம் இது பண்ணுறாரு அப்படின்னு. அதை வந்து என்னெல்லாம் இருக்குங்கிறத ஒரு சின்னதாக டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்க. जय जय शंकरा शंकरा हर हर शंकरा शंकरा जय जय शंकरा शंकरा हर हर शंकरा
जयशङ्करं चन्द्रशेखरं सुधाकरं शङ्करं जयशङ्करं चन्द्रशेखरं सुधाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चनाम्बरभूषणम् काञ्चनाम्बरभूषणं भक्तपालनं दयापरम् काञ्चनाम्बरभूषणं भक्तपालनं दयापरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् ஸோ தீஸ் ஆர் த ஐட்டம்ஸ் தட் அவர் வந்து டீல் பண்ணிட்டு இருக்கார் இது எல்லாத்தையும். ஸோ யார் யாருக்கு தேவையோ, ஏன்னா இங்கேயும் இருக்குது, டல்லாஸில் யூஎஸ்லேயும் இருக்குது, யார் யாருக்கு தேவையோ அதை ஆர்டர் பண்ணிக்கலாம். எதுக்காக நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, அஃப்கோர்ஸ் த மெயின் ஐடியா வாஸ் அந்த பிடியரசு திட்டத்தை எல்லாருக்கும் வந்து என்னால் முடிஞ்சது எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கலாங்கிறது தான். இது வந்து ஒரு சப்டெக்ஸ்ட்னு வச்சுக்கோங்க, அதோட கூட கொசுறு மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் கூட இவர் பண்ணிட்டு இருக்கார். ஸோ யாருக்கு வேணும்னாலும் அவர்கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அவரோட கான்டாக்ட் நம்பரும் டீட்டெயில்ஸும் இதில் கொடுக்குறேன் நான். அண்ட் எனக்கு வந்து நேத்தியோட எபிசோடு வந்து அப்லோட் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணான். ஒரு விஷயம் என்னென்னா, எபிசோடு இல்லைனாலும் நான் ஏதாவது இன்ட்ராக்ட் பண்ணால் அதையும் பார்க்கலாம் அப்படிங்கிற சந்தோஷம் எனக்கு. அதில் வந்து எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து சார் இந்த சிங்கர்ஸை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையா சார், டெக்னீஷியன் சொன்னேன், லிவா சொன்னேன், அஃப்கோர்ஸ் ஆர்டிஸ்ட் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் எனக்கு அமைஞ்சு போச்சு. அவ்வளோ டிசிப்ளின்டாக இருக்கா எல்லாருமே வந்து பெரியவா மேலே அதீத ஒரு ஈடுபாடு கொண்டவா. ஸோ அதை வந்து அப்புறம் லேட்டர் ஆன் மேபி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் தனியாக இன்டர்வியூ பண்ணுறேன், அவளோட அனுபவங்கள்லாம் அவங்களோட ஷேர் பண்ணுறேன். பட் அதான் இந்த சிங்கர்ஸை பொறுத்த வரைக்கும் பர்ஹாப்ஸ் அடுத்த சனிக்கிழமை பிரத்யேகமாக அவள் 2 பேரும் எனக்கு வந்து என்ன சிங்கர் வந்து ஃபீமேல் வந்து ஜனனி காமாட்சி, அவள் வந்து ஷீஸ் ஃப்ரம் மும்பை. அண்ட் மேல் சிங்கர் வந்து ஸ்ரவன், அவன் சென்னையில் தான் இருக்கான். ஐ வில் ஃபைண்ட் அவுட் காமாட்சி வந்து இங்கே வர முடிஞ்சதுனால் இல்லை வீடியோ மூலமாகவோ ஏதோ அவள் 2 பேரையுமே இன்டர்வியூ பண்ணி அவளோட அந்த எப்படி அமைஞ்சது பாருங்கோ. அதாவது எனக்கு வந்து அந்த இவளை பற்றி ஜனனியை பற்றி பெருசாக ஒன்றும் தெரியாது சாங் கம்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. அது தற்செயலாக அமைஞ்சது, அது அப்புறம் நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். பட் எனக்கு என்ன ஸ்ட்ரைக்கிங்காக இருந்ததுன்னா, பேர் கேட்டேன் காமாட்சின்னா. ஸோ எனக்கு வந்து அவரே வந்து பரிபூர்ணமாக ஒரு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி எனக்கு தோணித்து. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து அடுத்த வாரம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மீன்வைல் நீங்கள் வந்து அவசியம் என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ. சப்ஸ்கிரைப் பட்டன் வர அங்கே ரைட் சைடில் வரது அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். நான் அப்பப்போ அப்லோட் பண்ணுற வீடியோஸை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வந்துடும். ஸோ தொடர்ந்து பாருங்க. இத்தனை நேரம் பார்த்ததுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. மகா